ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியை பொறுத்தவரை சனி யோகர் இல்லாத அமைப்பு தான் அவர். அப்போ இவர் என்னன்னா, உங்களோட லைஃப் பார்ட்னர் யார் அப்படின்னு தீர்மானிக்கிறதே சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, இந்த லைஃப் பார்ட்னர் சிம்மராசி நேயர்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சரியாக அமைஞ்சிருச்சு லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா மறைவிடங்களில் இருந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவர் 6-7 கூடையவராக இருந்து 7ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், கூட்டு தொழில்களில் இருந்து வந்த சிக்கல்கள், கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சு போனவங்க அவங்களாம் ஒன்று சேர்றது இப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும். என்ன கெடுதல் செஞ்சவர் கெட்டு போயிட்டார், இனி உங்களுக்கு கெடுதல் இல்லை, ஒரு 4.5 மாதத்துக்கு எந்த கெடுதலும் இல்லை, அப்போ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேற போகுது அப்படிங்கிறது தான் நல்லது. ஒரு அசுபகிரகம் 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்து கெட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான். ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் 6 கூடையவராக இருந்து 7 கெடுறதுங்கிறது இன்னமும் சிறப்பு. அப்போ வாங்கிய கடனை கட்டலாம். அதே போல் ஏற்கனவே கடன் இருக்குது, அந்த கடன் பிரச்சனையால் பெரிய தொல்லை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, அசிங்க அவமானங்கள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. படிப்படியாக அவங்க கடன்கள் தீரும். நோய் ஏற்பட்டிருக்கு வயதானவர்களுக்கு அப்படின்னா நோய் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் எதிரி தொந்தரவு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு அழியக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரிலாம் இனம் கண்டுபிடிச்சி ஒதுக்கிடுவீங்க, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. அதே நேரத்தில் குடும்ப சிக்கல் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடை முதல்ல சரி பண்ணிக்கலாம். அடுத்து குடும்பத்துக்கான பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தின் ஒற்றுமை, குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவுகள், குடும்பத்திற்கான சுக செலவுகள், வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், மகிழ்ச்சிக்கான விஷயங்கள், சந்தோஷத்துக்கான விஷயங்கள், கூடியிருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக கூடி மகிழக்கூடிய மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள், இடையூறுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சரியாயிரும். எதனாலனா சனி வக்ரவத்தால். இந்த 4.5 மாதங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட நம்பிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு முயற்சியை மறுபடியும் தொடங்க. எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் பல்வேறு விதமான மனக்கசப்புகளை குழப்பாமல் வருத்தங்களையும் பிரிவுகளையும் சரி செஞ்சு ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடலாம். நீங்கள் அனைத்து குடும்ப பிரச்சனையும் இந்த காலத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு தீரும். மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் அவர் வக்ரம் பெற்று பார்க்குறதுனால ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தோட துணிச்சலாக எல்லாத்துலேயும் இறங்கி செயல்படக்கூடிய, உங்களுக்கும் துணிவுக்கும் ஒரு பெரிய குறையெல்லாம் இல்லை, இருந்தாலும்
சில பாதிப்புகளால் கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் பழைய வேகத்திலேயே 2 மடங்கு வேகத்தில் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்கள் தொழிலில் வேலையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலம் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு யோகமான காலமாக செயல்படுகிறது. ஒரு 70% அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. கண்டச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. அதிலிருந்து விடுதலை 4.5 மாதத்துக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவ சாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க விரைவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி அடிப்படையில் என்ன செய்யலாம், என்ன தசாபுத்திக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு யோகமான காலகட்டமாகவே செயல்படுகிறது. வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே.